பொதுவாக மீனத்தில் பிறக்கிறதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க. காரணம் என்ன? ராசியாதிபனே குரு பகவான். புத்திசாலித்தனம் இயற்கையாகவே இருக்கும். மீன ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துலேருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு. மீன ராசியில் ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறாரு அப்படின்னா அப்பாவோட பெரிய அளவர் ஒரு குழப்பம். பொதுவாக மற்றவங்களுக்கு மென்டாஸா வெல்விஷர்ஸா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும் போது குழம்புறோம். இந்த எல்லா வருத்தத்துலேருந்தும் சனி உங்கள் மூளையை தின்னுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? சனி இப்போ அமைதியாக போகிறான். காரணம் என்ன? குரு பகவான் 1/6/2026 பெயர்ச்சி ஆகிறாரு. கடகத்தில் போய் உச்சம் பெற்று அமர்றாரு. வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்கு இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டால் பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கவங்க சாலிடாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கண்டக சனியில் இருக்கிறதுனால கன்னி சாலிடாக கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்கள் நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடாக வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில் இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டாக கேட்பாங்க, இனியாவது நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்ட்டாக இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேலே குருனோட 9ஆம் பார்வைப்படுது. அப்போ எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்போ ரிஷபத்துக்கு சனி லாப சனியாக இருக்கு, ஓகேங்களா? மிதனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாகவே உங்களுக்கு புரியும். மீனராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம் அயன போச்சன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. பொதுவாக மீனத்தில் பிறக்கிறதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க. காரணம் என்ன? ராசியாதிபனே குரு பகவான். புத்திசாலித்தனம் இயற்கையாகவே இருக்கும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கே லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்போ நான் புத்திசாலியாக இருந்து எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கேன், எப்போ பாரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், நான் பெருசாக அனுபவிக்கிறேன், அது என்ன வாழ்க்கை? ஆனால் இவங்க அப்படி இல்லை. நல்லாவும் இருப்பாங்க, புத்திசாலியாகவும் இருப்பாங்க, நல்லாவும் சம்பாதிப்பாங்க, நல்ல சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நல்ல டூர் போகிறது, ட்ராவல்ஸ் போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்படிப்பட்ட அது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலாவும் இருக்கலாம், இன்ப சுற்றுலாவும் இருக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்ட்டாகவே இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துலேருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உண்டு. மீனராசியில் ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறாரு அப்படின்னா அப்பாவோட பெரிய அளவர். இது உண்மையான விதி. எல்லா குடும்பத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அப்பாவோட கெட்டு போன மீனராசி பையன் எதுவுமே இருக்காது. சரி, அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாக பெருசாக நீங்கள் நல்லா இல்லை. அதுவும் ஜென்ம சனி வந்ததுலேருந்து சனி மண்டையை போட்டு கொடாயின்னு கொடாயிறாரு. எனக்கு நிம்மதியாகவே இல்லைப்பா, ஒரு நாளும் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு குழப்பம். பொதுவாக மற்றவங்களுக்கு மென்டாஸா வெல்விஷர்ஸா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது குழம்புறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாலுசினேஷன்ஸ். எங்களுக்கு ஹாலுசினேஷன் இருக்க மாதிரி இருக்குது, டெல்யூஷன் இருக்க மாதிரி இருக்குது, இல்யூஷன் இருக்க மாதிரி இருக்குது, எதோ எங்கள் மூளையில் போட்டு குழம்புது. இப்படி நிறைய சொல்கிறது உண்டு. இது ஒரு விதமான சில குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டிப்ரெஷனே நோக்கி போயிடுறாங்க. 3 வருஷமாக நான் பாருங்கள் நீட் எழுதிட்டே இருக்கேன். என் கூட பிடிச்ச பிள்ளைலாம் இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டா. என்ன நீ இப்படி பாழா பண்ணிட்டியே, என்ன இப்படி உனக்கு வசதி இல்லையே, என்னை ஏன் பெற்றுக்கினேன், என்ன என் கூட படித்த பிள்ளைலாம் உங்கள் அப்பா மேனேஜ்மெண்ட்டில் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துட்டா, என்ஆர்ஐயில் வாங்கி கொடுத்துட்டா, நீ அது கூட வாங்கி கொடுக்காம உனக்கு பிறந்தது தான் என்னோட பாவமா, எதுக்கு என்னை பெற்றுட்ட, நான் அப்படி எதுக்கு, உனக்கு வசதி இல்லைன்னா என்னையே நீ மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு ஆசை காமிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுதுங்க. அந்த கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சாப்பாடை தூக்கி எறியிறது, இன்ஸ்டா ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்கிறது, பெட்ஷீட் போட்டு அழுவுறது, நான் 3வது வருஷம் இந்த வருஷமும் நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்றது, இந்த மாதிரிலாம் குழந்தைங்க நிறைய பண்ணுதுங்க. மத்தியம வயசு மீனராசி பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, லைஃப்னா ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்குது. ஆனால் குழந்தைங்க ஒரு 17-18 வயசு குழந்தைங்களுக்குலாம் பெருசாக தெரிய மாட்டேங்குது, வருத்தப்படுதுங்க. அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப வருத்தப்படுதுங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
சரி கவலைப்படாதீங்க. இந்த எல்லா வருத்தத்துலேருந்தும் சனி உங்க மூளைய தின்னுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? சனி இப்ப அமைதியா போறான். காரணம் என்ன? குரு பகவான் 1/6/2026 பெயர்ச்சி ஆகுறாரு. கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக ஜென்ம சனியாவே உங்க மண்டை மேலேயே உட்கார்ந்திருந்தாலும், அவன் பாட்டுன்னு கம்முனு உட்கார்ந்துட்டு இருக்க போறான். உங்கள எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. சூப்பரான விஷயம் இதுதான். மீண்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட புத்திசாலித்தனம், ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவாற்றல நீங்க நீங்களா இருக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். நீங்க நீங்களா இருக்கக்கூடிய காலகட்டம். சூப்பரான விஷயம். 2வது ராகு 12ஆம் பாவம். இப்ப வந்து ஜென்ம சனியாவே இருந்தாலும் உங்களுக்கு ரிலாக்ஸ குடுத்தது என்னன்னா, ஷாப்பிங் போறது, செலவு பண்றது, வெளிய போறது, என்ஜாய் பண்றது. அதாவது சினிமா போறது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னா ஒரு சினிமா போலாம். அப்படின்ற மாரி விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்க அதெல்லாம் செஞ்சீங்க. இப்ப ராகு 12ஆம் பாவம் 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருந்துச்சு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்ல. ஆகஸ்ட் 2 வரைக்கும் இவரு சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவிட்டம் செவ்வாயினோட நட்சத்திரம். குருனோட பார்வை வேற இல்ல. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். அழகா வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஷாப்பிங் போணும்னு நினைப்பீங்க. எல்லாமே செய்யுங்க. செய்வீங்க. 12ஆம் மாசம் வரைக்கும் அது எல்லாமே செய்வீங்க. சூப்பர். ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, ரூ. 20,000 ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு ரூ. 2,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வருவீங்க. அப்ப செய்யலாமா? வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா செய்யுங்க. வசதி வாய்ப்பு இல்ல அப்டின்னா அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ரூ. 2,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டியூ கட்டும்போது கிரெடிட் கார்டு டியூ போகும்போது, ஐய்யய்யோ! அன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சிருந்தா நல்லா இருக்குமே. இந்த புடவ நல்லா தான் இருக்கு. பட்டு புடவ சூப்பரா தான் இருக்கு. ஆனா கெத்துக்காக நான் போய் செலவு பண்ணிட்டேனே. யோசிக்காம செலவு பண்ணிட்டேனே அப்டின்னு வருத்தப்படுறா மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுல கவனம் அப்டின்றது வேணும். 6ஆம் பாவத்துல கேது. ஆரோக்கியத்துல கவனம் வேணும். பெரிய லெவல்ல கடன் குடுக்கக்கூடாது. பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்டின்னு சொல்லலாம். யார்கிட்டயும் தேவையில்லாம அ வாதாட வாதாடுறது, ஆர்க்யூ பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு கேரக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் பிளானட்ஸ் எந்தெந்த பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்போது அந்தந்த மாரி உந்துதல்கள நமக்கு ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? நம்ம யாராவது பேசினா, நம்ம விட்டு குடுத்து போணும்னு தோணாது. "ஏன் நீ இப்படி பேசுன? நீ ஒரு வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேசுவேன்." அப்படின்லாம் தோணும். வேண்டாம். ஓகேங்களா? அதுல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ல போய் உட்காருவாரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. சூப்பர் இதுதான். எப்படி? மீனராசி அன்பர்கள் இதுவரைக்கும் திருமணமாகி 10 வருஷம் ஆகுதுங்க. 15 வருஷம் ஆகுதுங்க. 20 வருஷம் ஆகுதுங்க. குழந்தை பேரே இல்ல. நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு. அதுலயும் ஒரு எக்ஸலன்சி என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் 5 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டேங்க. 4 முறை எக்ஸி பண்ணிட்டேங்க. கருவே கூடல. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான வைத்தியமும் நான் பண்ணல. நேச்சுரலா எனக்கு கரு கூடிருச்சு. அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இயற்கையாவே கரு கூடுறதுக்கான அமைப்பு நெறைய பேருக்கு உண்டு. அதுலயும் ஆண் வாரிசு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வாரிசு எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க. பட் இருந்தாலும் குரு 5ல இருக்கிறதுனால அந்த வார்த்தைய சொல்றேன். புரியுதுங்களா? ஆ அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில சொத்து, பத்து, வீடு, வாசல் இருக்கு. அப்டின்னா அத வியாபாரம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? நல்ல ரேட் போறதுக்கான வாய்ப்பு. வந்தா தானங்க வியாபாரம் பண்றதுக்கு. இதுவரைக்கும் கைக்கு வந்த பாடே இல்லையே! நெறைய பேருக்கு கைக்கு வரும். கோர்ட்ல இருக்கே அதுதான். நான் என்ன பண்ணட்டும்? எங்க வியாபாரம் பண்றது? நெறைய பேருக்கு ஜட்ஜ்மென்ட் ஃபேவரா வரும். என் குழந்தையினால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். இந்த காலத்தில பிள்ளைங்க தான் தொல்லைங்க. நெறைய பேர் யோசிப்பாங்க. ஐயோ! பிள்ளை இல்லையேன்னு யோசிக்கிறவங்க நெறைய பேர். ஆனா, பிள்ளைய பெத்துட்டு ஏன் பெத்தோம்ன்னு யோசிக்கிறவங்க அத விட நெறைய பேர். அப்ப குழந்தைங்களால ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சவங்க. இந்த காலகட்டம் குழந்தைங்களால ஒரு நாளைக்கு 10 விதமான பிரச்சனை வந்துச்சா, இப்ப 2 விதமான பிரச்சனை தான் வரும். ஏங்க என் குழந்தை தங்க கம்பியா மாறாதாங்க, ஸ்ரவன் குமாரா மாறாதாங்க. குருனாலேயே இப்ப அந்த மாரிலாம் பண்ண முடியறது இல்லைங்க. ஏன்னா புள்ளைங்க அவ்ளோ அட்டகாசம் பண்ணுதுங்க. இல்லைங்களா? அப்ப 5ல குரு வந்ததுனால, ஓரளவுக்கு குழந்தைங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் பெரும் அளவுக்கு ஓஞ்சிடும். கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல இப்படி நாங்க சொல்லுவோம். சில குழந்தைங்க, "என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? என் புள்ள அடங்கவே மாட்டேன்தேம்மா. இன்னும் கொஞ்சம் மட்டமா தானம்மா போகுது." அப்படின்லாம் கேட்பீங்க. அது குழந்தையினோட சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த சுய ஜாதகத்துல குழந்தை என்ன திசையில இருக்குன்னு பாருங்க. அ அது 20 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 30 வயசு குழந்தையா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு குழந்தை தானே அது. அப்ப 15 வயசு குழந்தையா இருந்தாலும் சுய ஜாதகத்துல குழந்தைங்களுக்கு என்ன தசை? அத பாருங்க. பார்த்தீங்களான்னா, முழுமையான தீர்வு அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. சரிம்மா. வழிபாடு என்னம்மா பண்ணணும்? அப்படின்னா, பொதுவாவே வந்து பாருங்க, ஜென்ம சனி. குருனோட பார்வை இருக்கு இந்த 1 வருஷம். இருந்தாலும் அப்ப 2027 5ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். அதுக்கப்புறம் குருனோட பார்வை இருக்காது இல்லையா? நடுவுல குரு வக்ரகதி அடைவாரு. அதிசாரமா செப்டம்பர் மாசம் அப்படியே நகருவாரு. அடுத்த வருஷம் நான் இந்த இடத்துல தான் வந்து உட்கார்ந்து, உனக்கு இந்த மாரி தான் பலன்கள குடுக்க போறேன் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் நம்மளுக்கு காமிப்பாரு. அந்த காலகட்டம் சனி ஆக்டிவேட் ஆயிடுவான். சனி எப்பயுமே ஆக்டிவா தான் இருப்பான். அந்த காலகட்டம் அவன் கட்டுண்டு கிடக்கிற சனி ரிலீஸ் ஆயிடுவான். அவன் வேலைய செய்ய ஆரம்பிப்பான். அப்ப நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய ஒரு பரிகாரம், வழிபாட தான் பண்ணணும். உரிய மரியாதையும் குடுக்கணும். அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்டின்னா, அ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய
தந்தையார், தகப்பனார் தசரத மகாராஜா இயற்றிய நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அதை பாராயணம் பண்றோம் அப்படின்னா நிறைய நற்பலன்கள் வரும். இது நம்ம சுய ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, அம்மா சனியை வீட்டில் கும்பிடக்கூடாது இல்லைம்மா, ஏம்மா வீட்டில் கும்பிட்டா உங்க வீட்டில் வந்து உட்காந்துப்பாரா? அப்படிலாம் கிடையாது, தாராளமாக கும்பிடலாம். அப்படி முடியல அப்படின்னு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலையோ ஈசன் கோயிலையோ போயிட்டு நீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணணும். ஆனா ஈசன் கோயில் வரைக்கும் போறீங்கன்னா ஈசனை வழிபாடு பண்ணாலே போதுமே, சனி பகவானை வழிபாடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஈசனை வழிபாடு பண்ணாலே சனியினோட கைகள் உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர உங்க குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. ஆக இதுல ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்குமா.